செய்வார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்கல்ல? நிச்சயம் பெறாதவங்க இந்த 2 மாசத்துக்குள்ள இயேசுவின் நாமத்தினால பெற்றுக்கொள்ளணும்னு விரும்புறேன். இந்த 2 மாசம் நீங்க உங்களை ஒப்பு கொடுத்து சுத்திகரிக்கும் பொழுது உங்கள் தேவைகளை கர்த்தர் தரப்போறார். அல்லேலூயா. நிச்சயமாய் இயேசுவின் நாமத்தினாலே தருவார். இது இந்த மாசத்தின் வாக்குத்தத்தம். வாக்குத்தத்தம் வாங்காதவங்க வாங்கி கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் கையில ஒரு 4 விதமான சின்ன சின்ன புக்கு இருக்கு. இந்த மாதிரி ஒன்று இருக்குது. அதே போல இந்த மாதிரி ஒரு புக்கு இருக்கு. இந்த மாதிரி ஒரு 10 வகை மீன், ஒரு 10 வகை ஸ்டார், 10 விரல் அப்படின்னு. எதுக்காகன்னா உங்க ஊழியத்தை கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கு. அல்லேலூயா. எதுக்கு? உங்க ஊழியத்தை அதிகரிக்க செய்வதற்கு. அல்லேலூயா. இப்ப இந்த 10ல என்ன செய்யணும் அப்படின்னா, இது இரு பக்கமும், இந்த பக்கம் ஒரு 5 வரல, அந்த பக்கம் ஒரு 5 வரல இருக்குல்ல. உங்களுக்கு ரட்சிக்கப்படணும். உங்க சொந்தக்காரங்க இருப்பாங்க, உங்க நண்பர்கள் இருப்பாங்க, உங்க குடும்பத்தார் இருப்பாங்க. அவங்க பேர்களை நீங்க என்ன பண்ணுங்க, இப்ப இந்த 5 வரல அவங்க பேரை எழுதிடுங்க. எழுதிட்டு மூலையில வச்சிருங்க. அதே போல ஒரு 10 மீன் இருக்கு. இந்த 10 மீன்ல அவங்க பேர்களை எழுதிடுங்க. அடுத்தது ஒரு 10 ஆடு இருக்கு. இந்த 10 ஆட்டுல அவங்க பேரை நீங்க எழுதிடுங்க. ஒரு ஆளுக்கு 1 தான், 3 கூடுன்னு கேட்காதீங்க. இந்த மூலையில நான் சொன்னது வீட்டு மூலை. நான் சொன்னது வீட்டு மூலைய வைன்னு சொன்னேன். இந்த மூலையில வச்சிடு. தினமும் இந்த மூலையில வச்சு சொல்லு. ஆமா. அல்லேலூயா. நீங்க எழுதிட்டு உங்களுக்கு முக்கியமான ரட்சிக்கப்படாத யார் ரட்சிக்கப்படணும்னு நினைக்கிறீங்களோ இதே மாதிரி ஸ்டார் இருக்கு. அவங்க பேர்களை இதில் எழுதிட்டு அவங்க கிட்ட எடுத்து போயிட்டு, பாருங்க நான் உங்க பேரை எழுதி வச்சு ஜெபிக்கிறேன், பாருங்க உங்க பேரை எழுதி வச்சு ஜெபிக்கிறேன்னு என்ன பண்ணாதீங்க, காமிக்காதீங்க. அவங்களுக்காக தொடர்ந்து நீ ஜெபம் பண்ணிக்கினே வா. இந்த 10 பேரையும் படிச்சு அவங்களுக்காக நீ விண்ணப்படுத்தினா 1/2 மணி நேரம் ஆண்டவர்கிட்ட உறவாடுனது சமம். ஆண்டவர் அதை விரும்புவார். எனக்கு படிக்க தெரியாது பாஸ்டர், யாருக்கிட்ட கொடுத்து 10 பேரை மட்டும் எழுதிக்கோ. அந்த 10 பேர் மேலேயும் கை வச்சுட்டு ஒவ்வொன்னா கை வச்சுக்கினே வா. பேர் சொல்ல தேவையில்ல, அந்த நபர்கள் மேல அப்படியும் கையை வைத்து, ஆண்டவரே இவர்கள் ரட்சிக்கப்படணும் நீ சொல்லிக்கொண்டே வா. கர்த்தர் அவர்களை ரட்சிப்பார். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, இது யாருக்கு தேவை? ஒவ்வொரு நபரும் இந்தாமா கொடுத்துருமா. ஒரு ஆளுக்கு 1. எங்க பாருங்க, ஒரு வீட்டுல 4 பேர் வாங்கிட்டு போயிட்டு எழுதிட்டு 1 வச்சு ஜெபம் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு ஆளுக்கு தனிப்பட்ட ஜெபத்துக்கு தான் இது. ஒவ்வொரு ஆளும் தனிப்பட்ட ஜெபத்துக்காக தான் கொடுக்கப்படுது. அதனால நீங்க கரெக்டா என்ன பண்ணுங்க, ஆளு பண்ணி கொடுத்துருமா. கேட்கறவங்களுக்கு அப்படியே கொடுத்துனே பார்க்கலாம். சின்ன பிள்ளைங்கிட்ட மொத்தமா கொடுத்துரு, பெரியவங்க கிட்ட முதல்ல கொடுத்துறா. அதுல கம்மியா தான் இருக்குது, 60 தான் இருக்குது. நான் சின்ன பிள்ளைங்களுக்கு மொத்தமா ரெடி பண்ணி தரேன். சீக்கிரமா கொடுத்துடுமா. நீங்க அப்படி எழுதி வைத்து நீங்க தொடர்ந்து இதுக்காக ஜெபிக்க கர்த்தர் கட்டாயம் ஆசீர்வதிப்பார். இதுல நீங்கள் ஒண்ணு மட்டும் கவனிங்க. இந்த 10ல 1 மட்டும் சபைக்கு நீங்க எழுதிக்கீங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? ஸ்டார்லயோ, விரல்லையோ, ஆடுலயோ, எதுலயோ 1 மட்டும் சபைக்காக எழுதிக்கீங்க. ஆண்டவரே, எங்க சபை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், எங்க சபை சீக்கிரத்துல கட்டப்பட வேண்டும்னு எல்லார் கையிலையும் இந்த வேண்டுதல் இருப்பதுக்காக
ஒண்ணு சபைக்காக இடம் வாங்கி கட்டணும். சொல்வது புரியுதுங்களா? நான் சொல்றது புரியுதுங்களா? 9 உங்களுக்கு சொந்தக்காரருக்காக எழுதிக்கங்க. 1 சபைக்காக. எங்கள் சபை கட்டப்பட இடம் வாங்கி கட்டப்படணும் அப்படின்னு அந்த விண்ணப்பத்தையும் தினமும் என்ன பண்ணோம்? நினைவுக்கு ஒரு மணி ஏமா கணக்கன்னு இன்னொரு ஆள் வாங்கி கொடுமா, எழுந்துருங்கம்மா. அவங்க கொடுத்த முடிய வரைக்கும் செய்தி கொடுக்க நிற்க முடியுமா? கை சின்னதான் போடு பார்த்தா கை சின்னத்தை திரும்ப மாட்டாங்க. வெரி குட்கா. லைவ் போட்டு விட்டுருப்பா. கொடுத்துட்டீங்களா? ஆடு 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 இவ்வளவு காடு கையில் இருக்குது. ஒரு ஆடு கொண்டு கொடுமா, பெரியவங்களுக்கு ஆடு கொண்டு கொடுமா. அப்ப எல்லாருக்கும் சின்ன பிள்ளைங்களுக்கு வாங்காத. பேசாதீங்க, அமெரிக்கா சபையில பேசாதீங்க. பேசாதீங்க, கமெண்ட் பண்ணாதீங்க, சிரிக்காதீங்க. சார் ஆடு நம்ம கையில ஒரு காடை கொடுமா. சார் ஆடு எது வாங்கினாலும் ஆடு வாங்குறீங்க, ஸ்டார் வாங்குறீங்க, விரல் வாங்குறீங்க, ஃபிஷ் வாங்க, மீன் வாங்குறீங்க. அது ஒவ்வொருத்தையும் உங்களுக்கு தெரிஞ்ச நபர் பேர் அது எழுதி அவங்களுக்காக நீங்க ஜெபிக்கிற பிள்ளைங்களுக்கு கொடுங்க. சரி, இல்லைன்னா மறுபடியும் வச்சுங்க. ஜெபிக்கிற பிள்ளைங்களை நம்ம பார்த்து கொடுத்துக்கலாம். நம்ம செய்திக்கு நேரா போயிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. டைம் போயிடுச்சு. நமக்கு திருவந்தாறு இருக்குது. கவனிங்க, கவனிங்க, கவனிங்க. இன்னைக்கு எபிரேயர் எழுதிய நிருபம். ஏமா இந்த காடுகளை மடிங்களா, மடிங்களா, மடிங்களா சொல்றாரு. காடுகளை மடிங்களா, எல்லாம் பைபிள்ல வைங்களா, பத்திரமா வை. வச்சிட்டீங்களா? வீட்டுக்கு போயிட்டு உட்காந்து ஓசிங்க. மாமா பேர் எழுதலாமா, மச்சான் பேர் எழுதலாமா, சித்தப்பா பேர் எழுதலாமா அப்படின்னு ஓசித்து எழுதுங்க. இங்க ஓசிக்காதீங்க. கர்த்தர் ஏறினே அழுதுங்கிறாரு. அதனால
வச்சுக்கோங்க, வீட்டில் போயிட்டு எழுதிக்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. எபிரேயர் எழுதிய நிருபம், கவனிங்க, எபிரேயர் எழுதிய நிருபம் 9ஆம் அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. கவனிங்க, எல்லாம் எடுத்துங்க. சீக்கிரத்தில் சர்ச்சுக்கு ஒரு பைபிளை போட்டு வசந்த முதல்ல அதில் போட்டு நீங்கள் பைபிளை வச்சுங்க, அதில் படிச்சுங்க. அப்புறமா டிக் பண்ணிங்கன்னு சொல்லணும் சீக்கிரத்தில். அல்லேலூயா. எல்லாம் எடுத்துட்டீங்களா? படிக்கலாமா? படிங்க. வெள்ளாட்டுக்கடா, நிலங்காலை, இளம் காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொல்லப்படுதுமா? ஒரே தடம் என்ன பண்ணிருக்காரு ஆண்டவரே? ஒரே தடம். அருமையா சொல்லப்படுது. வெள்ளாட்டுக்கடா, இளங்காலை இவைகள் ரத்தத்தினால் அல்ல. எதனால் அல்ல? வெள்ளாட்டுக்கடா இளங்காலையும் ரத்தத்தினால் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில் பிறந்து வருவதற்கு முன்பு, பூமியில் பிறந்து வருவதற்கு முன்பு அவர் செய்த ஒரு காரியம் என்னன்னா, ரத்தம் பாவ மன்னிப்பு உண்டாக்கும். அல்லேலூயா. ரத்தம் என்ன மட்டும் பாருங்க, ரத்தம் பாவ மன்னிப்பு. எங்க போறாங்கல்லாம் அவங்களா? சரி, இருக்கு. நீங்க பாருங்கம்மா, உங்களதான் கேட்டேன். ரத்தம் பாவ மன்னிப்பை உண்டாக்கும்படிக்கு தேவன் அறிந்தார். அதனாலதான் ஆதியாகம புத்தகத்துல ஆதாம் ஏவாள் தவறு செய்த பொழுது முதல் பலியா இயேசு கிறிஸ்து ஒரு மிருகத்தை அடித்து அதன் ரத்தத்தினால் அவங்கள் பாவத்தை சுத்திகரித்து, இல்லைன்னா அவங்க செத்து இருக்கணும், இல்லைன்னா அவங்க என்ன இருக்கணும்? செத்து இருக்கணும். பாவம் செய்தா அவங்க என்ன பண்ணணும்? சாகணும். அனுப்பிடுமா, அந்த குழந்தை அனுப்பிடுமா. பாவம் செய்தால் அவங்க சாகணும். அப்ப சாகாதபடிக்கு ஆதாம் ஏவாள் செய்த பாவம் மன்னிக்கப்படும்படிக்கு தேவன் ஒரு மிருகத்தை அடித்து அதன் ரத்தத்தினாலே அவர் பாவத்தை கழுவி அவர்களை சாவல இருந்து காப்பாத்தி எங்க அனுப்பிவிட்டாரு? ஏதோம் தோட்டத்தை விட்டு வெளியே அனுப்பிவிட்டார். இப்ப ஏதோம் தோட்டம் எப்படிப்பட்ட இடம்? பாவம் செய்தால் சாகும் இடம். அந்த தோட்டத்துக்குள் அவர்கள் இனி வாழ்வதற்கு தகுதி இல்லை என்று சொல்லி கர்த்தர் வெளியே அனுப்பும் பொழுது அவர் பாவத்தை கழுவிதான் வெளியே அனுப்பினார். இப்ப இது அப்படியே காலங்கள் கடந்து போகும் பொழுது மோசே மூலியமாய் கர்த்தர் என்ன பண்ணாரு? மீண்டும் ஒரு கட்டளையை கொடுத்தார். பாவ நிறுத்தி பலியாக ஆடையாவது மாடையாவது புறாவாவது எதையாவது என்ன செய்ய வேண்டும்? பலிகள். ஒரு மனுஷன் செய்கிற பாவத்தை வைத்து பாவ நிறுத்தி என்ன பண்ணணும்? கட்டாயம் செய்யணும். ஒரு வருஷம் முழுவதும் அவன் செய்த பாவத்தை முழுவதும் அவன் என்ன செய்வானா? 2 ஆட்டுக்கடாவை வாங்கின்னு வருவான். ஒரு ஆட்டுக்கடா மேல கையை வைத்து ஜெபம் செய்து விட்டு ஒரு ஆட்டுக்கடா மேல கையை வைத்து தன் பாவத்தெல்லாம் அறிக்கை செய்து இந்த ஆட்டை என்ன பண்ணுவான்னா தூரமான ஒரு காட்டுக்குள்ள கொண்டு போய் விட்டுடுவான். தூரமான ஒரு காட்டுக்குள். அப்ப அவன் சொல்லுவான், என் பாவத்தெல்லாம் ஆட்டுக்குட்டியானது சுமந்து கொண்டு போகுது. இப்ப நான் யார் இல்ல? பாவி இல்ல. 2வது ஆட்டு மீது தன் பாவத்தெல்லாம் அறிக்கை செய்து அந்த ஆட்டை வெட்டி அந்த ரத்தத்தை பலி செலுத்துவாங்க. இப்ப
நான் இனி பாவியாய் இராதபடிக்கு இந்த ரத்தத்தினால் என் பாவம் கழுவப்படுது. அல்லேலூயா. இப்ப இந்த காரியம் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேலர்களுக்குள்ள மட்டும் கிடையாது, நம்ம ஊர்களிலும் இருக்கிறது. நம்ம ஊர்களிலும் இருக்கிறது. இப்ப எங்க சொந்தக்காரங்க மாமா வீட்டு வம்சத்துல பார்த்தா நல்ல ஒரு பன்னிக்குட்டி வாங்கி விட்டுடுவாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணுவாங்க, இந்த பன்னியை வெட்டி அவங்களே ஆக்கி தான் சாப்பிடுவாங்க, வேற யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஆனாலும் ரத்தம் சிந்துதல், தன் பாவத்துக்காக என்ன பண்ண பலியை செலுத்துகிறோம். அல்லேலூயா. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, ஒரு சாங்கியம் கழிக்கிறதுக்கு தொண்டை அறுத்து கோழி என்ன பண்ணுவாங்க, பலியா செலுத்துவாங்க. ஒரு சிலர் தன் பிள்ளையை தன் சொத்து சேர்வதற்கு நரபலியா செலுத்துவார்கள். அல்லேலூயா. அப்ப இந்த மாதிரி பாவ மன்னிப்புக்காக இவர்கள் செய்யும் பொழுது என்ன நடந்ததுன்னா, பாவம் செய்யறது, மறுபடியும் பலி செலுத்துறது, பலி செலுத்தி முடிச்சுட்டு மறுபடியும் என்ன சொல்றது, பாவம் செய்யறது. இப்ப என்ன வித்தியாசம்னா, சிந்தப்பட்ட ரத்தம் உயிர்ப்பிக்கல. அல்லேலூயா. வசனம் சொல்லுது, பாவமானது மன்னிக்கப்பட வேண்டும்னா பாவ நிவர்த்தி செய்யப்பட்ட ரத்தம் உயிர்ப்பிக்க வேண்டும். இதுக்கு மோசே கிட்ட என்னாகமத்துல 14ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அதுல ஒரு வசனம் இருக்குது. 2 புறா குஞ்சி எடுத்து அதை ஜெபம் செய்து என்ன செய்வாங்கன்னா, அந்த புறாவின் காலை கட் பண்ணிட்டு ரத்தம் சிந்தி கொண்டிருக்கும். அந்த ஈர துணியில சுத்தி அந்த ரத்தத்தை எடுத்து அந்த வியாதியஸ்தர் மீதோ அந்த பாவம் செய்த மனிதன் மீதோ என்ன பண்ணுவாங்க, தெளிப்பாங்க. அதை தெளித்து கொண்டு வர வரைக்கும் அந்த புறா உயிரோட இருக்கணும். அந்த புறா உயிரோட இருக்கிறது அளவுக்கு எந்த இதுவும் செய்யாம சேப்பா துணி சுத்திடுவாங்க. ஆனா தெளிக்கப்படும் பொழுது அந்த புறா கையில இருந்து நெருக்கப்பட்டு மூச்சு திணறி செத்து போனா அவங்க பாவம் மன்னிக்கப்படல. சாவலனா அவங்க பாவம் மன்னிக்கப்பட்டது. அந்த மாதிரி அப்ப ரத்தமானது பலி செலுத்தப்பட்ட ரத்தம் உயிர்ப்பிக்கப்பட்டாதான் ஒரு மனுஷனுடைய பாவ மன்னிப்பு, ஒரு மனுஷனுடைய பாவ மன்னிப்பு உண்டு. இப்ப எல்லா மனிதனும் ஏகமா பாவம் செய்து, எல்லா மனுஷனும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு கொண்டிருக்கிறபடினால மேல இருந்த தேவன் பார்த்தாரு, எந்த மனுஷனும் தன் பலியை செலுத்துகிறான், அந்த ரத்தம் உயிர்ப்பிக்காதபடினால, அவர்களுடைய பாவ மன்னிப்பு உண்டாகாதபடினால அவங்க மேல பாவ பாரம் ஏறிக்கொண்டே இருக்குது, பாவ சுமை சுமந்து கொண்டே இருக்கிறது. அப்ப அவங்க பாவத்தை போக்க உண்மை உள்ள ஒருவன் மரிக்க வேண்டும். குற்றமில்லாத ரத்தம் சிந்தப்பட வேண்டும். குற்றமில்லாத ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அதனால இயேசு பரத்தை விட்டு பூமிக்கு வந்தார். இயேசு எங்க வந்தாரு? பரத்தை விட்டு. பரலோகம் எப்படின்னா, அவரை வாழ்த்துவதற்குனே ஒரு கூட்டம் உண்டு. ஒரு கூட்டம் அல்ல, பரலோகத்தில் இருக்க எல்லா தூதர்களும் அவரையே வாழ்த்தி கொண்டிருக்காங்க. அவர் மகிமையின் சிங்காசனத்தில் இருக்கிறார். ராஜாவா ஆளுமை உடையவரா இருக்கிறார். அவர் அப்படி திரும்பி பார்த்தா அந்த வேலை செய்வதற்குன்னு சில தூதர்கள் உண்டு. அவ்வளோ பெரிய ஸ்தானத்தில் இருந்த தெய்வம் என்ன செய்தார்னா, பூமிக்கு இறங்கி வந்தார். பூமிக்கு இறங்கி வந்தோடனே இந்த பூமியில இருக்கிறவெல்லாம் மதிச்சிருந்தாலும் பரவாயில்ல, ஒருத்தவனும் மதிக்கல. மனுஷ வர்க்கம் செய்த அநியாயத்துக்கு, மனுஷ வர்க்கம் திட்டின திட்டுக்கு தேவன் இந்த மனிதனை சபிச்சு விட்டு அப்படியே ஏறி போயிருக்கலாம். மனுஷனை சபிச்சுட்டு ஏறி போயிருக்கலாம். ஆனா மனுஷன் மீது வைத்த பாசத்தினால இயேசு குற்றமில்லாத ரத்தத்தை பலியாய் செலுத்த வேண்டும்னு அவர் ஒரு குற்றமும் செய்யாம, அல்லேலூயா, அவர் ஒரு குற்றமும் செய்யாம சிலுவைக்கு போன தெய்வம். அங்கே வசனம் சொல்லுது, அருமையா சொல்ற வார்த்தை என்னன்னா,
வெள்ளாட்டுக்கடாவின் இளங்காளையின் இவைகள் ரத்தம் அல்ல. நான் உங்க பாவத்தை போக்குறதுக்கு ஆட்டுக்கடை அடிக்கலப்பா. நான் உங்க பாவத்தை போக்க இளமாடு அடிக்கல. அது ரெண்டும் கிடையாது. அதுக்கு பதிலாக அவர் சொல்ற அந்த வார்த்தை என்னன்னா, தம்முடைய சொந்த ரத்தத்தினால் என்ன பண்றாரு? தம்முடைய சொந்த ரத்தத்தினால் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசித்து நித்திய மீட்பை உங்களுக்கு உண்டு பண்ணினாராம். நமக்கு என்ன உண்டு பண்ணிருக்காரு கர்த்தரு? சொல்லுங்க, என்ன உண்டு பண்ணிருக்காரு? ஒரே தடவை மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து நித்திய மீட்பை இயேசுவை நம்புகிற ஜனத்துக்கு நித்திய மீட்பு உண்டு பண்ணியிருக்கிறார். அப்ப நீங்க நானும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது பாவியில் பாவி மகா பாவியா இருந்தோம். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் போக முடியாத பாவிகள். நான் எந்த பாவமும் செய்யல. உன் தாயின் கருவிலிருந்து பிறந்த பிற அதுவே பாவம் தான். வசனம் சொல்லுது, நான் சொல்லல. உன் தாயின் கருவிலிருந்து பிறந்த பாரு அதுவே பாவம் தான். அப்ப பாவியாய் பிறந்த இந்த மனுஷனுக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்க முடியாத தடை போட்டு திரைசாலை மூடி இருந்தது. இந்த திரைசாலையை கிழிப்பதற்காக ஒரே தடை இயேசு உள்ளே மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து ஒரே தடை நித்திய மீட்பை உனக்கும் எனக்கும் உண்டு பண்ணி இருக்கிறார். அப்ப ஒரு தடவை ஞானஸ்நானம் எடுத்தா நமக்கு நித்திய மீட்பு உண்டாயிருக்குது. ஆனா இந்த நித்திய மீட்புல கர்த்தர் ஒரு சில கட்டளை வைத்திருக்கிறது. என்னன்னா, இந்த ரத்தம் நம் பாவத்தை மன்னிக்க கூடியதுதான். ஆனாலும் பாவம் செய்யும் பொழுது புத்தகம் எழுதப்படுகிறது. எத்தனை பேருக்கு இது விளங்குது? அல்லேலூயா. நமக்கென்று 2 புத்தகம் இருக்கிறது. ஞானஸ்நானம் கொடுக்கும் பொழுது கர்த்தர் 2 புத்தகத்தை எழுதுகிறார். இங்கே இந்த புத்தகத்தை இயேசு எழுதவில்லை, வேறு நபரிடத்திலே கொடுக்கிறார். இந்த 2 புத்தகத்தையும், ஏன்னா இயேசு எழுதி இருந்தா என்ன பண்ணிருப்பாருன்னா, என்ன பாருங்க, நான் இன்னைக்கு பாவம் செய்துட்டேன். நல்லா புரிஞ்சுங்க, நான் இன்னைக்கு என்ன செய்துட்டேன்? பாவம் செய்துட்டேன். கடகன்னு இயேசு பாவின்னு எழுதிட்டாரு. கடகன்னு இயேசு பாவின்னு எழுதிட்டாரு. நான் 10 மணிக்கு போய் தேவ சமூகத்துல உட்காந்து, ஆண்டவரே என்ன மன்னிங்க, உன் ரத்தத்தினால நித்திய மீட்பு உண்டு பண்ணு கேட்கிறேன். உடனே இயேசு ரத்தத்தை எடுத்து அழைச்சிடுவார். உடனே இயேசு ரத்தத்தை எடுத்து, நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, அதை அழைச்சிடுவார். இதனாலதான் அவர் பார்த்தாரு, என் கையில இருந்தா இறக்க மனசு நிமித்தம் நீங்க என்ன மண்ணின்னு கேட்கும் போதெல்லாம் நான் அழைச்சிடுவேன். அதனால இந்த புத்தகத்தை நான் யார்கிட்ட கொடுத்துட்டேன்? வேற ஒரு தூதன் இடத்தில் இருக்கு. அவனுக்கு முதல் தடவை என்ன சட்டமோ அந்த சட்டம் தான் கடைசி வரைக்கும் செய்வோம். இப்போ அவனுக்கு கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட் என்னன்னு கேட்டா, பாவினா பாவின்னு எழுதிடுவான். அல்லேலூயா. பரிசுத்தவன்னா பரிசுத்தம்னு எழுதிடுவாங்க. தீமை செய்தார்கள், நன்மை செய்தார்கள். தீமை செய்தார்கள், நன்மை செய்தார். 2 புத்தகம் 2 பேர் கையில இருக்குது. ஆனா கர்த்தர் நமக்கு என்னத்தை உண்டு பண்ணிருக்காரு? நித்திய மீட்பை உண்டு பண்ணி இருக்கிறார். இப்ப நீ என்ன செய்த தவறுக்கு சாத்தான் போய் என்ன பண்றானா, உடனே அனுமதி கேட்கறான். யாக்கோபுல பாவம் செய்துட்டான், அவனை நாடிக்கணும். பாவத்தின் சம்பளம், பாவத்தின் சம்பளம் மரணம். அதே பாவத்துக்கு ஒவ்வொரு பாவத்துக்கு ஒவ்வொரு பாவத்துக்கு ஒவ்வொரு தண்டனை. அப்ப இப்ப யாக்கோப் செய்த தண்டனைக்கு நான் யாக்கோப் அடிக்கணும். இப்ப யாக்கோப் செய்த தண்டனைக்கு நான் யாக்கோப்பை சோதிக்கணும். இப்ப யாக்கோப் செய்த பாவத்துக்கு நான் யாக்கோப்பை சிறைப்பிடிக்கணும். இப்ப யாக்கோப் செய்த பாவத்துக்கு நான் யாக்கோப் என்ன பண்ணணும்? கொல்லணும். எத்தனை பேருக்கு இது விளங்குது? யாக்கோப்பை நானு கொல்லணும்னு கேட்கும் போதெல்லாம் இந்த இயேசு ரத்தம் முன்ன வந்து அவனை நான் என் ரத்தத்தினால கழுவிட்டு நீ போட. யாருக்கிட்ட விட்டு கொடுக்கல?
நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. யாருக்கிட்ட விட்டு கொடுக்கல நம்மள? சாத்தான்கிட்ட. அவன் வரும்போதெல்லாம் கேட்கிறான். யாக்கோபு ஒருத்தங்கிட்ட ரொம்ப கோபமா பேசிட்டான். அவன் மனசு உடைஞ்சு போச்சு. அதனால யாக்கோபை நான் உடைக்கணும், என்கிட்ட கொடு. கர்த்தர் சொல்றாரு, அவன் மன்னிப்பு கேட்டுட்டான், அவனை என் ரத்தத்தினால கழுவிட்டேன், உன் வேலையை பார்த்துன்னு போடா. அப்ப யாருகிட்ட இருந்து கர்த்தர் காப்பாத்துறாரு? சாத்தான்கிட்ட உன்னை என்ன கர்த்தர் ஒரு காலமும் விட்டு கொடுக்க மாட்டாரு. அவர் ரத்தம் மன்னித்து கொண்டே இருக்குது. நமக்கு என்னன்னா, அவர் ரத்த பாவத்தை மன்னிக்குது, அவர் ரத்தம் பாவத்தை மன்னிக்குதுன்னு சொல்லி சாத்தான்கிட்ட இருந்து தான் காக்கப்படுது. நீதியாக தேவன் கிட்ட தான் பரிந்து பேசுறாரு. ஆனா புத்தகத்துல இருந்து கிடையாது. நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா? கர்த்தர் தான் எனக்கு ஒரே தடம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து நித்திய மீட்பு கொடுத்துட்டாரு. நான் நித்திய மீட்புக்குள்ள போயிட்டேன். நான் ஞானஸ்நானம் எடுத்துட்டு ஊறப்பட்ட அநியாயத்தை சேர்ந்துட்டு நித்திய மீட்புல இருக்கிறேன்னு சொல்ல கூடாதுன்னு தான் 2 புத்தகத்தை போட்டு கையில கொடுத்துட்டாரு. ஒருத்தவன் பாவம் செய்யும் போது பாவின்னு எழுதுறான். நமக்கு கர்த்தர் மன்னிக்கிறாரு. எதை மன்னிக்கிறாரு? பூமியில நீ தண்டிக்கப்படாத வடிக்க மன்னிக்கிறாரு. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது புரியுது? எதை மன்னிக்கிறாரு? பூமியின் அதிபதியான பிசாசானவன் பூமியில இருக்கிற நம்மள சின்ன மன்னமா ஆக்கும்படி கேட்கும் பொழுது அவன் தண்டிக்காதபடிக்கு அவர் பாவம் நம்ம பாவத்தை மன்னிக்குது ரத்தம். விளங்குதுங்களா? விளங்குதா? ஆனா ஞானஸ்நானம் எடுத்த பிறகு நமக்கென்று கொடுத்திருக்கிற புத்தகத்துல பாவி என்ற பெயரே நிறைய எழுதி கொண்டு அவன் புத்தகம் முழுவதும் எழுதுற வரைக்கும் நன்மைக்குரிய புக்கு ரம்பாம போயிடுச்சுன்னா இந்த புக்கை கிறுக்கிடுவார். இப்ப நித்திய மீட்பு கிடையாது, நித்திய ஆக்கினி. விளங்குதுங்களா? விளங்குதா? விளங்கலையா? நித்திய மீட்பு போய் நித்திய ஆக்கினிக்கு இருக்கிட்ட பிறகு உனக்கு அடையாளமே கிடையாது. உன் பெயர் புத்தகம் கிறுக்கப்பட்டாச்சு. அப்ப உனக்கு எங்க கிடையாது? பரலோகத்தில் அடையாளம். அப்ப நாம கூடும் அளவு எப்படி நடக்கணும்னா, இயேசு மன்னிக்கிறார் 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 என்பதற்கு நம்பி நாம் என்ன பண்ணிடக்கூடாது. அவர் ஒரே தடவை மன்னித்து நித்திய மீட்பை கொடுத்து இன்னைக்கும் பாவத்தெல்லாம் அவர் மன்னிச்சு உன்னை சேர்த்து உன்னை அன்பு செலுத்தி கொண்டு உன்னை சாத்தாங்கிட்ட ஒப்பு கொடுக்காம நரகத்துக்குள்ள ஒப்பு கொடுக்காம கர்த்தர் இரக்கம் பாராட்டி கொண்டு இருப்பது உண்மை. ஆனா உன் புத்தகம் ரம்பாதபடி காத்துக்கொள்ள வேண்டியது உன் கையில. நீ கூடும் அளவுக்கு நன்மையை செய்து ஜீவ புத்தகத்தில் நன்மை புத்தகம் ரம்பிடுச்சுன்னா ஆண்டவர் ரைட் மார்க் போட்டு உன்னை எடுத்துக்கொள்ளுவார். எத்தனை பேருக்கு புரியுது? அப்ப சீக்கிரமா கடகன்னு நன்மை செய்தா செத்து போயிடுவோனா? ஹல்லேலூயா. எப்படிங்க? நிறைய நன்மை செய்தா செத்து போயிடுவோனா? பயப்படுறியா? பயப்படாத. நீ சாகல, சென்று போகிற. அல்லேலூயா. நான் நிறைய படிச்சு உண்மையா இருந்து விசா பாஸ்போர்ட்ல சீக்கிரமா கிடைச்சா உங்களை விட்டு நான் பாரின்னு போயிடுவேனா அப்படின்னு ஆசைப்படுறவங்க படிக்கவும் மாட்டாங்க. அது கடைசி வரைக்கும் எங்க தான் சுத்தின்னு இருக்கணும். நான் சொல்றது புரியுது? கடைசி வரைக்கும் எங்க தான் சுத்தின்னு இருக்கணும். அம்மாவை சுத்திக்கணும், அம்மா வீட்டை சுத்திக்கணும், இந்த தெருவை சுத்திக்கணும், கற்பனையில் மட்டும் டிவியில் எதனா படத்துலையோ மற்ற காட்சிலையோ அமெரிக்காவையோ மற்ற நாட்டையோ காட்டும் போது ஏங்கிக்கணும் உட்காரணும். ஆனா போகணும்னு ஆசைப்படுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நல்லா படிச்சு எல்லா காரியத்திலும் கரெக்டா இருந்து விசாவை காத்து கொண்டு பறந்து போவாங்க. அங்க போன அவங்களுக்கு தீமை உண்டாகுமா? இல்லைங்க, நன்மை. இதை காட்டில அங்க எப்படி இருப்பாங்க அவங்க? அப்ப அதே போல பூமியை விட்டு நம்ம பரலோகம் போனோம்னா எப்படி இருப்போம்? நல்லா இருப்போம். எத்தனை பேருக்கு புரியுது? இது பரலோகத்துக்குரியது. நான் சொல்லிட்டேன். ஏன்னா இந்த நித்திய மீட்பு பண்ணுமா இதைதான் நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. ஆண்டவர் ஒரே தடவை மரித்தார், ஒரே தடவை உயிர் தெழுந்தார், ஒரே தடவை நித்திய மீட்பு கொடுத்தார், நான் எங்க போய் சேர்ந்துருவேன்? பரலோகம் போய் சேர்ந்துருவேன். ஞானஸ்நானம் எடுத்துட்டு ஆண்டவர் எனக்கு 30 வருஷம் கொடுத்தார், 30 வருஷத்துல ஊறப்பட்ட அநியாயத்தை செய்வேன், ஆனா எங்க போயிடுவேன்?
எப்படிங்க 30 வருஷத்துக்கு சான்ஸ் கொடுத்தாருங்க. ஊறப்பட்ட அநியாயத்தை செய்து நான் எங்க போயிடுவேன்? நித்திய மீட்புக்குள்ள இருக்கிறேன். நித்திய மீட்பை கர்த்தர் உனக்கு கொடுத்தது காரணம் என்னன்னா, உலகத்தால ஒரு காரியத்தை ஜெயிக்க முடியாது, ஆனா உன்னால என்னாலும் ஜெயிக்க முடியும். அதான் நித்திய மீட்பு. எத்தனை பேருக்கு புரியுது? உலகத்தானால 10 தடவை சத்தியம் பண்ணுவான், 10 தடவை கயிறு கட்டுவான், நான் குடியை விட்டுறேன்னு. ஆனா அவனால என்ன பண்ண முடியாது? குடியை விடவே முடியாது. பணத்தெல்லாம் ஜூதுல இழந்துருவான், திருந்துவான்னு கேட்டா திருந்த மாட்டான். பூமியில இருக்கிற முக்காவாசி கோயிலுக்கு கூட்டு போயிட்டு வருவாங்க, போயிட்டு வந்து என்ன பண்ணுவான்? செய்யறதுதான். ஆனா சபைக்குள் வரும் பொழுது, அவன் தேவனை தேடி வரும் பொழுது, தேவன் அவன் மன விருப்பத்தை நிறைவேற்றி அவன் அதுல இருந்து மாத்துறாரு. அதான் நித்திய மீட்பு. புரியுதுங்களா? அல்லேலூயா. அப்ப உலகத்தானால ஜெயிக்க முடியாது, நம்மளால ஜெயிக்க முடியும். அதனாலதான் கர்த்தர் சொன்னாரு, நீ சும்மா சும்மா என்ன பண்ணாத, நான் மீட்கப்படல சொல்லாதப்பா. உனக்கு நித்திய மீட்பு ஒரே தடவை இயேசு ரத்தம் சிந்தி மீட்பை கொடுத்துட்டாரு. அந்த ஒரு மீட்பின் அதிகாரத்தை கையில வைத்துக் கொண்டு நீ பாவத்தை ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. விளங்குதா இது? பாவத்தை என்ன பண்ண முடியும்? இயேசு என் கூட இருக்கிறாரு, இயேசு என் கூட இருக்கிறாரு. குடிச்சிட்டு வந்து தூங்கினாதான் தூங்குவன்னு தூக்கம் இல்லை, நான் ஜெபித்தா கர்த்தர் தூங்க வைப்பார். அல்லேலூயா. புரியுதுங்களா? விக்கிரக கோவில்ல கொடுக்கிற பொங்கலை சாப்பிட்டாதான் எனக்கு தூக்கம் வரும், அந்த சாப்பாடே இல்லாம இயேசு என்னை தூங்க வைப்பார். அல்லேலூயா. என் சொந்த பந்தத்துக்கெல்லாம் நான் ஜால்ரா அடிச்சு அவங்களுக்கு ஏற்றபடி வாழ்ந்தாதான் எனக்கு வாழ்க்கை. அந்த ஜால்ரா அடிக்காமலே அவங்க மத்தியில் உன்னை உயர்த்துவார். இதுதான் ஜெயிப்பு. அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்குள்ள பயங்கரமான விபச்சார சிந்தை என்னை மேற்கொண்டு கொண்டே இருக்கிறது. நான் செய்யணும் போலவே எனக்கு துடித்து கொண்டிருக்கிறது அப்படின்னு போய் செய்துட்டு வந்து சொல்றது உலகம். ஆனா கிறிஸ்துவர்கள், எனக்கு அந்த எண்ணம் வந்தது, நான் போக நினைச்சேன், ஆனா என் கர்த்தர் என்னை தடுத்து ஜெயிக்க உதவினார்னு ஜெயிக்க வைப்பதுதான் இயேசு. இதான் நித்திய மீட்பு. அல்லேலூயா. என் குடும்பம் கடைசி வரைக்கும் தரித்திரத்திலே இருக்குமா? இல்ல. உன் தரித்திரத்தை மாத்தி உனக்கு மீட்பு கொடுத்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை நீ பார்ப்பதுதான் மீட்பு. நீ பார்ப்பதுதான். அது எப்படிப்பட்டது? நித்திய மீட்பு. கர்த்தர் ஒரு மனுஷனை ஆசீர்வதித்தால் கடைசி வரைக்கும் அந்த ஆசீர்வாதம் குறையாதபடிக்கு கர்த்தர் நடத்தி கொண்டு போவதுதான் நித்திய மீட்பு. அப்ப நடுவுல நம்ம ஆசீர்வாதம் குறையுதுன்னா நாம கர்த்தரை விட்டு வேற எங்கேயோ, மீட்பை விட்டு வேற எங்கேயோ என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? போய் கொண்டு இருக்கிறோம். அப்பதான் அது நம்மளை விட்டு குறையும். ஏன்னா அவர் மீட்பிலே குற்றம் கண்டுபிடிக்கவே அவர் நித்திய மீட்பர். அல்லேலூயா. எப்பா செல்லம், 2 பேருக்கு அப்புறமா நான் சேர் தரேன், ஏசி போட்டு விடுற, சும்மா உட்காந்து பேசி. இப்ப நீயும் கெடாம அவரையும் கெடுக்காத, கொஞ்சம் கவனி. நித்திய மீட்பு ஏனதான இருப்பது கிறிஸ்துவம் அல்ல. உனக்கென்று ஒரு புத்தகம் இருக்கு, அவருக்கு லாஸ்டா புக்கு கிடையாது. நாளைக்கு வந்து புக்கு வாங்கி தப்பிச்சுப்பாரு, நீ மாட்டிப்ப. அல்லேலூயா. மனுஷங்கிட்ட இருந்து தப்பிக்கலாம், கர்த்தருடைய புக்குல இருந்து என்ன பண்ண முடியாது. அழகா சொல்லுவாரு, நான் எவ்வளவு தெளிவாக பேசி நிற்கிறேன், நீங்க உட்காந்து வெட்டி கதை பேசுன சபையை கெடுத்த பாவி என்று எழுதிடுவார். அப்புறம் அதனால என்ன பண்ண, சத்தியத்தை கேளு. அல்லேலூயா. அப்ப அந்த நித்திய மீட்பு என்ன பண்ணுது? சுகம் கூட கர்த்தர் கொடுத்தாருன்னா நித்திய சுகமா இருக்கும். அப்ப மீண்டும் அந்த சுகம் வருதுன்னா நம்ம எங்க மிஸ் பண்றோம். அல்லேலூயா. எனக்கு 1998 4ஆம் மாசம் 17ஆம் தேதி என் வயிற்று வலி என்னை விட்டு நீங்குச்சு. நடுவில் ஒரே ஒரு தடவை வயிற்று வலின்னு உடம்புல ஹெவி ஹீட் ஆயிட்டு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஒரே ஒரு தடவை. இன்னொரு தடவை எனக்கு வயிற்று வலி வந்தது, நான் பண்ணின பொருத்தனையை மாறினதுனால. அல்லேலூயா. மீதி இந்த 28 வருஷம் ஆக போகுது, எனக்கு என்ன பண்ணல,
27 வருஷம் என்ன கர்த்தர் சுகம் கொடுத்த நித்திய சுகம் கொடுத்தார். அதுதான் அர்த்தம். மீட்புனா அதுதான் என்னது? நித்திய. இதை நாம தப்பான முறையில புரிந்து கொண்டு நித்திய மீட்பு, ஒரே தடவை கர்த்தர் மரித்தார், ஒரே தடவை மீட்டார், அதனால இனிமேல் நான் என்ன பாவம் செஞ்சாலும் அவர் மீட்டுட்டார் என்று என்ன பண்ணக்கூடாது? பாவ புத்தகத்தில் பெயர் எழுதாதபடிக்கு நமக்கென்று வைத்த நன்மையின் புத்தகத்தில் நம்ம பெயரை எழுதுவோமானா கர்த்தர் நமக்கென்று நலமானதை செய்ய வல்லவர். அல்லேலூயா. படிங்க. அது எப்படி எனில் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும், கவனிங்க, அது எப்படி எனில் காளை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் இரத்தமும் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்ட கடாரியின் சாம்பலும் சரீர சுத்தி உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற. அல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிறாரு, அருமையா கேட்கிறாரு. அது எப்படின்னா காளையின் வெள்ளாட்டுக்கடாவின் இவைகள் ரத்தம் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்டு கடாரின் சாம்பல் சரீர சுத்திகரிப்பு உண்டாகும்படி பரிசுத்தப்படுத்துமானால் நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகள் அற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இங்க பார்த்து கேட்கிறாரு, மூட நம்பிக்குள்ள உலகத்தின் மனுஷனுக்கு என்ன சொல்றாரு? நம்மளை பார்த்து கேட்கிற, மூட நம்பிக்கையுள்ள உலகத்து மனுஷனுக்கும் மூட நம்பிக்கையுள்ள இஸ்ரவேலருக்கும் என்ன உண்டாகும்னா காளையின் வெள்ளாட்டுக்கடாவின் இவைகள் ரத்தம் தீட்டுப்பட்டவர்கள் மேல் தெளிக்கப்பட்டு கடாரின் சாம்பல் சரீரத்தின் சுத்தம் உண்டாக்கம் பரிசுத்தப்படுத்துமானால் என்ன சொல்றாரு? அவைகளே பரிசுத்தப்படுத்தும் என்ற நம்பத்தக்க இருக்குமானா உங்களுக்காக, யாருக்காக? நித்திய ஆவியினாலே தமது பழுதற்ற பலியாய். அப்ப அந்த பழுதற்ற பலின்னு சொல்லப்படுதல்ல, அதுல என்ன அர்த்தம்னா இவங்க கொண்டு வந்த இந்த கடாறு, இவங்க கொண்டு வந்த இந்த வெள்ளாட்டு கடா, இவங்க கொண்டு வந்த இந்த காளை, இதுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா பழுதற்றதா இருந்ததா இல்லையா என்பது சொல்ல முடியாது. ஆனா இயேசு ஆவிலை நிறைந்து உனக்காக எனக்காக பழுதற்றனா ஒரு குற்றமும் இல்லாத, எப்படிங்க? ஒரு குற்றமும் இல்லாத, எந்த விதமான காயங்கள் இல்லாம, கரை இல்லாம, தீமை இல்லாம, பிசாசாலை கண்டுபிடிக்க தேடியும் ஒரு குற்றம் காணப்படாத பழுதற்ற பலியாய் ஆண்டவர் என்ன பண்ணாரா? பிசாசை தேடி கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பழுதற்ற இரத்தத்தினாலே, அல்லேலூயா, பழுதற்ற பலியாய் தேவன் ஒப்பு கொடுத்தார். யாருக்காக? உனக்காகவும் எனக்காகவும் இந்த இயேசுவை ஒப்பு கொடுத்தார். அப்ப இந்த ரத்தம் நமக்கு நித்திய மீட்பை கொடுத்தது. அடுத்தது சொல்றாரு, அதுக்கே அவ்வளவு நம்பிக்கை இருக்குமானா கிறிஸ்துவின் ரத்தம் ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனச்சாட்சி. அல்லேலூயா. 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 செத்த கிரியைகளை சுத்திகரிக்க செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? எதங்க? செத்த கிரியைகளை சுத்திகரிக்க செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நம்மள எத்தனை பேர் செத்த கிரியை வைத்திருக்கிறோம்? நம்மள எத்தனை பேர் செத்த கிரியைகளை வைத்திருக்கிறோம்? அல்லேலூயா.
அல்லேலூயா. என்கிட்ட சத்த கிரியே இல்லைன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. சொல்லுங்க, என்கிட்ட சத்த கிரியே இல்லை என்று எத்தனை பெயர் சொல்ல முடியும்? இப்ப சத்த கிரியைனா எதுன்னு பார்க்கலாமா? சத்த கிரியைனா என்னன்னு பார்த்துட்டு நம்ம கிட்ட இருக்குதா இல்லையா நம்ம என்ன பண்ணலாம்? தெரிஞ்சுக்கலாமே. கலைத்தேரி எழுதிய நிருபம், கலைத்தேரி எழுதிய நிருபம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. நாம என்ன பண்ணலாம்? இப்ப சத்த கிரியை நம்ம கிட்ட இருக்குதா? அத தேவனால சுத்திகரிக்க முடியுமா முடியாதா? இது என்ன கூட்டம்? கர்த்தர் இந்த மாசத்தை நியமித்து கொடுத்த மாசம். நாங்க தான் சுத்திகரிப்பு மாசம் நியமிச்சுன்னு பார்த்தோம். அல்லேலூயா. இந்த நோட்டீஸுக்கு போடும்போது நாங்க தான் சுத்திகரிப்பு மாசம் நினைச்சு நியமிச்சுன்னு பார்த்தா முக்காவாசி பாஸ்டருக்கு இது சுத்திகரிப்பு மாசம் தானா? அல்லேலூயா. நான் தான் ஏதோ இந்த மாசம் 23 நாள் கூட்டம் வச்சுக்கிறேன்னு பார்த்தா ஒருத்தர் 30 நாள் கூட்டம் வச்சுக்கிறாரு. அல்லேலூயா. ஒருத்தர் என்ன போல 25 நாள் கூட்டம் வச்சிருக்காரா, ஒருத்தர் 20 நாள் கூட்டம் வச்சிருக்காரா, ஒருத்தர் 2 மாசம் கூட்டம் வச்சிருக்காரா. ஆக முதல் சுத்திகரிப்பின் காலத்தை கர்த்தர் கொண்டு வந்திருக்காருன்னா ஏதோ ஒரு திட்டம் வைத்திருக்கார். ஏதோ ஒரு திட்டம் கர்த்தர் என்ன பண்ணிருக்காரு? வைத்திருக்கிறாங்க. படிமா. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம். என்னமா? விபச்சாரம். என்ன சொல்லுது? 17ல இருந்து படிமா. மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப மாம்சம் ஆவிக்கு விரோதமா? கவனிங்க, மாம்சம் ஆவிக்கு விரோதமா, ஆவி மாம்சத்துக்கு விரோதமா இச்சிக்கிறது. இப்ப ஆவி தேவன் மீட்டு கொடுத்த ஜீவன். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆவி தேவன் மீட்டு கொடுத்த ஜீவன். மாம்சம் பிசாசு மீட்டு கொடுத்த ஜீவன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது விளங்குது? நான் திரும்பவும் சொல்றேன். ஆவில ஆதாம் யாவாலை கர்த்தர் படைத்தார். ஆதாம் யாவாலை ஏமாத்தி மாம்சத்திலே பிசாசு பிழைக்க செய்தான். மாம்சத்திலே. இப்ப ஆதாம் ஏவாள் ஆவிலே இழந்து போயிட்டாங்க. ஆவியை செத்துட்டாங்க. மாம்சத்துல எல்லாருக்குமே புரியுதா? மாம்சத்துல உயிரோடு. இப்ப ஆதாம் ஏவாள் என்ன ஆயிட்டாங்க? செத்து போயிட்டாங்க. மகிமையில செத்துட்டாங்க. மாம்சத்துல உயிரோடு இருந்துட்டாங்க. முந்தின ஆதாம் ஏவாள் ஏமாந்து இழந்து போன மகிமையின் மேய்ப்ப பிந்தின ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து வந்து சிலுவையிலே ஜெயித்து மாம்சத்தை சாகடித்து ஜீவனை ஆவியை உயிர்ப்பித்தார். மாம்சத்தை சாகடித்து ஆவியை உயிர்ப்பித்தார். இப்ப இயேசு கிறிஸ்து நிமித்தம் நாமெல்லாம் உயிரோடு இருக்கிறவர்கள் செத்தவர்கள் அல்ல. இயேசு ஒரு இடத்துல சொல்வார், செத்தவனை செத்தவன் அடக்கம் பண்ணுவான், உயிரோடு இருக்கிற நீ என் பின்னாடி. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசுவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேர் உயிரோடு இருக்காங்க, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம இருக்கிற அத்தனை பேர் செத்தவங்களா இருக்காங்க. ஆனா 2 பேரும் ஒரே வீட்டில் தான் இருக்கிறோம். இந்த சாவுக்கு இந்த உயிருக்கும் ஆவிக்குரிய ரீதியா வித்தியாசம். இப்ப இந்த வித்தியாசத்தின்படி என்ன சொல்லுதுன்னா, மாம்சத்துக்கு விரோதமா ஆவி போராடுது, ஆவிக்கு விரோதமா மாம்சம் போராடுது. இப்ப பாவம் செய்யணும்னு நினைக்கும் பொழுது பாவம் செய்ய மாட்டேன்னு சொன்னா ஆவி உயிரா இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கங்க, ரெண்டுமே நமக்குள்ளதான் இருக்குது.
பாவம் செய்ய மாட்டேன்னு சொன்னா ஆவி உயிரோட இருக்குது. பாவம் செய்பவனா மாம்சம் உயிர்ப்பிக்குது, ஆவி சாவுது. விளங்குதா? மாம்சம் உயிர்ப்பிக்குது, ஆவி சாவுது. அதே திரும்ப ஏதாவது சத்தத்தை கேட்டு அதிக நிச்சயம் அல்லவன்னு சொன்னார்ல, என்னது? காளையும் வெள்ளாட்டுக்கடாவும் கடாரின் என்ன அதோடைய சாம்பல் ஒரு மனுஷனை சுத்திகரிப்பது நிச்சயம் என்று நம்புவார்கள். பழுதற்ற இயேசு கிறிஸ்து உங்களை பலியாக உங்களுக்காக ஒப்பு கொடுத்து உங்களை புதுப்பிக்கவும் உயிர்ப்பிக்கவும் அதிக நிச்சயம் அல்லவா? இப்ப இந்த சத்தத்தை கேட்ட உடனே செத்து கிடந்த ஆவி என்ன பண்ணிடுது? உயிரோடு எழும்புது. அல்லேலூயா. இப்ப நம்ம ஆவில இருக்கிறோமா, மாம்சத்துல இருக்கிறோமா, நாம செத்து போய் இருக்கிறோமா, உயிரோட இருக்கிறோமா என்பதை நாம கண்டுபிடிப்பதுதான் 19வது வசனம். இப்போ உங்களுக்குள்ள எது போராடி ஜெயிச்சிருக்கிறது? படிமா. இல்ல 19 மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கிறது. கரெக்டா படிமா. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கிறது. படி. விபச்சாரம். அல்லேலூயா. இப்ப நம்ம செத்து இருக்கிறோமா சாவலியான் என்பதற்கு முதல் அடையாளம் நான் சொல்லலைங்க, வேதம் சொல்லுது. அப்ப விபச்சார பழக்கத்துல நீ இருப்பாயனா நீ செத்து போய் இருக்கிறன்னு அர்த்தம். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு உன்னை கர்த்தர் புதுப்பிக்க போறாரு. இன்னைக்கு உன் கர்த்தர் என்ன பண்ண போறாரு? உன்னை புதுப்பித்து சுத்திகரித்து உன்னை சுகமாக்க போறாரு. அதுக்காக தான் கேட்டாரு. படிங்க. விபச்சாரம். அடுத்தது வேசிதனம். விபச்சாரம் கண்ணுல மாட்டிக்கும். வேசிதனம். இந்த வேசிதனத்துக்கு இந்த விபச்சாரத்துக்கு 2 விதமான அர்த்தம் உண்டு. பழைய ஏற்பாட்டு காலத்தின் படிக்கு திருமணம் செய்த பிறகு ஒரு பெண்ணுடைய ஒரு ஆணுடைய தவறு நினைக்கிறது விபச்சாரம். திருமணத்துக்கு முன்பே நாங்க லவ் பண்றோம்னு சொல்லி தவறுவது வேசிதனம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது விளங்குது? திருமணத்துக்கு அப்புறம் தவறுவது விபச்சாரம். திருமணத்துக்கு முன்பே நாங்க நேசிக்கிறவனு தவறுவது என்னதானா? இதனாலதான் நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு நிச்சயதார்த்தமே பண்ணியிருந்தாலும் 3 மாசமோ 2 மாசமோ கல்யாணம் வச்சிருந்தாலும் நடுவுல ஊருக்கு அனுப்புறேன், அங்க அனுப்புறேன், இங்க அனுப்புறேன்னு தயவு செய்து என்ன பண்ணாதீங்க, நம்பி அனுப்பாதீங்க. உன் வீட்டு பிள்ளைய வேசிதனத்துக்கு நீயே அனுப்புறன்னு அர்த்தம். என்னங்க? இது பழைய ஏற்பாட்டு காலத்துக்கு. இப்ப புதிய ஏற்பாட்டு காலத்து வேசிதனம் விபச்சாரம் என்னன்னா, புதிய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் சொன்னாரு, ஒரு பொண்ணு இச்சையோடு பார்த்தாலே, ஆண்களுக்கு தானே சொன்னாங்க, நாங்கெல்லாம் இல்லப்பா, அப்படிதானே? ஆண்களுக்கு தான்ப்பா சொன்னாரு, ஒரு பொண்ணை இச்சையோட பார்த்தா அவளோட நீ விபச்சாரம் செய்தனே. நாங்களாம் பெண்கள்ல நாங்களாம் தப்பிச்சிட்டோம். இல்ல, அது 2 பேருக்கும். ஒரு ஆணை இச்சையோட பார்த்தா, அல்லேலூயா. இப்ப மேல இருக்கிற எங்களுக்கும் சரி, கிடைக்கிற உங்களுக்கும் சரி, ஆராய்ச்சி பார்த்தா யாருக்கிட்ட இருக்குது இல்லைன்னு. அல்லேலூயா. உங்ககிட்ட நான் போ மறைக்கலாம், என்கிட்ட நீங்க மறைக்கலாம், அவர்கிட்ட யாரும் மறைக்க முடியாது. விளங்குதா? நான் சொல்றது புரியுதாப்பா? யாருக்கிட்ட யாரும் என்ன பண்ண முடியாது, ஒளிஞ்சு ஒளிஞ்சு எதையும் செய்தாலும் இயேசுநாதர் கிட்ட என்ன பண்ண முடியாது, மறைக்கவே. அப்ப 2வது என்ன சொல்லுதுன்னா, இப்ப இதுக்கு எப்படி இதே மாதிரியும் அதே மாதிரிதான் திருமணத்துக்கு முன்பு வாலிப பிள்ளைகளாக இருக்கும் பொழுது நீங்கள் கற்பனை கொண்டால் அதுவும் வேசிதனம் தான். கல்யாணம் ஆனவன் சேர்ந்தாதான் விபச்சாரம். நாங்க தான் கல்யாணமே ஆகலையே, நாங்க பார்த்து வேசிதனம் பண்ணாக்குதுன்னா அதுவும். அல்லேலூயா.
ஏன்னா அவரு கல்யாணம் ஆனவர் பாவரு, அந்த ஆளுக்கு தான் பொண்டாட்டி இருக்குதுல்ல, எதுக்கு அந்த ஆள் அந்த பொண்ணு பின்னாடி போகணும்? நாங்கெல்லாம் மொட்டை பசங்க, யாரு கூட ஒன்னாலும் பேசி பையன்னு சொல்லுது. நான் சொல்லல, பைபிள். அப்ப என்ன பண்ணக்கூடாது? கல்யாணம் ஆனாக்காதான் அந்த ஆளை பார்த்தது தப்பு. நான் தான் வயசு பொண்ணு லவ் பண்றது கூட அவரை பார்ப்பேன், தப்பு. நான் சொல்லல, பைபிள் சொல்லு. என்ன சொல்லுதுங்க? அப்ப இது நமக்குள்ள, இதுல நம்ம செத்து இருக்கிறோமா பழைச்சிருக்கிறோமான்றது நமக்கு என்ன பண்ணுது தெரியுது. நல்லா சொல்லணும்னா 11 மணி ஆயிடும் பழகுது. ஏன்னா நீங்க வாசிங்கன்னா என் வாய் சும்மா இருக்காது. கட்டாயம் நைட்டுக்கு வந்தீங்கன்னா இன்னும் எதுல நம்ம செத்து இருக்கிறோம் உயிரோட இருக்கிறோம் என்பதை கட்டாயம் பார்ப்போம். அல்லேலூயா. நேரம் என்ன பண்ணிடுது, வேகமா போயிடுது. அல்லேலூயா. இப்ப எபிரேயர் எழுதிய நிருபம், எபிரேயர் எழுதிய நிருபம் 9ஆம் அதிகாரம், எபிரேயர் எழுதிய நிருபம் 9ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு நமக்கெல்லாம் ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை ஹல்லேலூயா. ஊழியத்துக்கு வேணா நமக்கெல்லாம் என்ன வரல, ஊழியத்துக்கு வேணா நமக்கு என்ன வரமாடுது? ஏன்? நமக்குள்ளே ஒரு எண்ணம், நல்லா ஊழியக்காரன் ஆகிறதுக்கு தகுதியே ஆக முடியாது. இப்போ சொல்றேன், எவ்வளவு பெரிய அப்பாட்டக்கிற ஊழியரா இருந்தாலும் சரி, தொடக்கமா வரும் பாவிதான், அவரும் பாவிதான். ஆரம்ப நாட்கள்ல பாவியாயிருந்த எந்த மனிதனையும் தான் கர்த்தர் புதுப்பித்து ஊழியக்காரன் ஆக்கி இருக்கிறாரு. ஊழியக்காரன் ஆகும் பொழுது நீ தவறக்கூடாதுன்னு தான் பழுதற்ற இயேசு கிறிஸ்துவும் கூட இருக்கிறாரு, நித்திய ஆவியானவர். இந்த நித்திய ஆவியானவர் நித்திய காலமும் ஆவிக்குள்ளவே நடத்தி கொண்டு போக வல்லவராக இருக்கிறார். அப்ப ஊழியம் செய்வதற்கு நீங்கள் தயங்கிக் கொண்டே இருப்பீங்கன்னா கடைசி வரைக்கும் நீங்க ஊழியம் செய்யாதபடி பாவியாகவே இருப்பீங்க. அல்லேலூயா. அப்ப என் மேல் விடப்பட்ட கடமை, எல்லோருக்கும் சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய கடமை, எல்லார் மேல விடப்பட்ட கடமை. நான் கர்த்தருக்காக ஊழியம் செய்யுவேன். வெள்ளாட்டு கடாவின் ரத்தத்தினாலையும் காளையின் ரத்தத்தினாலையும் கடாறு ரத்தத்தினாலையும் அதன் சாம்பலினாலையும் சுத்திகரிக்கப்பட்ட அவர்களுக்கே அவ்வளவு நம்பிக்கை உண்டானா உனக்காக பழுதற்ற பலியான இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன் பாவத்தை மன்னித்திருக்கிறது, உன் பாவத்தை கழுவி இருக்கிறது. நீ ஊழியம் செய்ய என்று உன்னை உற்சாகப்படுத்தும்படிக்கு இது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. இது அதிக நிச்சயம் அல்லவா? இப்ப சொல்லுங்க, நீங்களாம் ஊழியம் செய்ய முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? இப்ப சொல்லுங்க, நீங்க இங்க நின்று ஆராதனை நடத்த முடியுமா முடியாதா? இப்ப சொல்லுங்க, நீங்க பிரசங்கம் பண்ண முடியுமா முடியாதா? ஏன் செய்ய முடியல? நாம் ஏமாந்து கொண்டிருக்கிறோம். உனக்காக இயேசு கிறிஸ்து பழுதற்ற பலியாய் ஆண்டவர் ஒரே தடவை மரித்து ஒரே தடவை நித்திய மீட்பை உனக்கு கொடுத்திருக்கிறாரு. நீ அனுதினமும் ஜெயிக்க நித்திய ஆவியானவரும் கூட இருக்கிறார். நீ ஆவியோட இருந்தா மாம்சத்தை ஜெயிச்ச, நீ மாம்சத்தோட இருந்தா ஆவியை ஜெயிச்ச. ரெண்டு தீர்ப்பு உன் கையில இருக்குது. இப்ப அவர் ரத்தத்தின் சரீரத்தையும் மாம்சத்தோடு எடுக்க கூடாது. அவர் ரத்தத்தின் சரீரத்தையும் மாம்சத்தோடு எடுக்க கூடாது. அவர் ரத்தத்தின் சரீரத்தை ஆவியோடு எடுக்கணும். அப்ப இப்ப ஆண்டவர்கிட்ட நீ ஒவ்வொரு ஆகி ஆண்டவரையும் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லி கேட்டினா உன் மாம்சத்தை ஆவி ஜெயிச்சு உன்னை ஆவிக்குள்ள நடத்தும்.
நான் அதெல்லாம் கேட்கவும் மாட்டேன். துணிகரமா நான் திருவந்து எடுப்பேன்னு நீ எடுத்தினா தன்னைத்தானே நிதானித்தறிந்து தான் நியாயம் தீர்க்கப்பட்டால் நலமாயிருக்கும். இல்லை, சிலர் வியாதியும் சிலர் பலவீனமாகவும் சிலர் நித்திரையும் அடைந்தார்கள். நான் சொல்லல, 1 கொரிந்தியர் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லுது. இப்ப கர்த்தர் கேட்கிற ஒரு கேள்வி, நீங்க இப்ப என்கிட்ட ஒப்புறானா உங்களை மாம்சத்தை ஜெயித்து உங்களை ஜீவனை உயிர்ப்பிப்பேன், ஆவியை உயிர்ப்பிக்க உதவி செய்வேன். அப்போ ரத்தத்தையும் சரீரத்தையும் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக எடுக்காம ஆவியில் எடுக்கும்படி நாம் அப்படியே முழங்கால் படிடுவோமா? ஜீசஸ், இந்த மாசம் முழுவதும் இந்த சுத்திகரிப்பின் செய்திகள் இருக்கிறபடினால கட்டாயம் உங்களுக்கு பூரணமாக விளங்கப்படும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ, தேங்க்யூ. திருவந்து எடுக்கிறவங்க அப்படியே முழங்கால் பண்ணிடுங்க. நம்ம ஜெபிச்சிடலாம்.